எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு சின்ன எரர் என்ன, அதற்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு முக்கியமா வந்து என்ன வேணும் அப்படின்னா பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பர் கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம கஸ்டமரோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படிங்கறத நம்ம டேலியில கொடுத்துருப்போங்க. ஸோ அப்போ கரெக்டான ஜிஎஸ்டி நம்பர், அதாவது நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை சர்ச் பண்ணி அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் வெரிஃபை பண்ணி தான் போட்டிருப்போம். ஆனா இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணும்போது இன்வாய்ஸ் சிஸ்டம் வந்து அது ரிஜெக்ட் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்லும் அப்படின்னா நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து இன்வேலிடுன்னு சொல்லுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி அதை பார்ப்போம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ல சென்ட் ஃபார் இன்வாய்சிங் இருக்கு இல்லைங்களா, இதுல போயிட்டு ஸோ உங்களுக்கு இந்த F5 ஆப்ஷன் இன்வாய்ஸ் கொடுத்துட்டு பீரியட் நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எரர் காமிக்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல அன்சர்டன் டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா ரிஜெக்டட் பை இன்வாய்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த எரர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்க என்டர் கொடுத்து உள்ள போகும்போது அது என்ன சொல்லணும்னா எரர் ரிப்போர்ட் ப்ளூ மார்க் வந்து நிற்குங்க. எரர் ரிப்போர்ட் வந்து ப்ளூ மார்க்ல வரும். ஜிஎஸ்டி நம்பர் வந்து இந்த ஜிஎஸ்டி நம்பர் இன்வேலிடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எரர் ரிப்போர்ட்டா வந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு புரியாதுங்க என்ன இது ஜிஎஸ்டி நம்பர் வந்து நம்ம வெரிஃபை பண்ணி போட்டிருக்கிறோம், ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டான ஜிஎஸ்டி நம்பர் தான், ஆனா இன்வாய்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுது, இன்வேலிட்னு சொல்லுது ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குங்க அந்த டைம்ல. ஸோ அது எந்த ஒரு இது கன்ஃபியூஷன் இல்லைங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நம்மளுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கக்கூடிய நம்மளோட அந்த கஸ்டமரோடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து இன்வாய்ஸோட போர்ட்டல்ல அப்டேட் ஆயிருக்காதுங்க. ஸோ அது வந்து மோஸ்ட் வந்து என்னன்னா ஒரு சிலருக்கு தெரியறது இல்ல. ஸோ அதுக்கு எப்படி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து கன்ஃபியூஸ்லயே இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அது எப்படி அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க குரோம்ல வந்துட்டு ஸோ இன்வாய்ஸ்1.gst.gov.in அப்படிங்கிற அந்த போர்ட்டல்ல என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இன்வாய்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதுல சர்ச் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதுல டாக்ஸ் பேயர் ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சர்ச்ல டாக்ஸ் பேயர் ஜிஎஸ்டி நம்பர் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய டாக்ஸ் பேயரோட ஜிஎஸ்டி நம்பர் சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் வருது. இதுல ஜிஎஸ்டி நம்பர் கேக்குதுங்க. இதுல நான் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ கேப்சா கோடு கேக்குதுங்க. கேப்சா கோடை நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டான கேப்சா கோடு இந்த இடத்துல கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா சாரி Z3D ஸோ கொடுத்து இந்த இடத்துல கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி டீடைல்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்மளோட டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்க எடுத்துட்டு வருங்க. ஸோ அப்படி எடுத்துட்டு வரும்போது கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும் என்ன அப்படின்னா அப்டேட் ஃப்ரம் ஜிஎஸ்டி காமன் போர்ட்டல், அதாவது இந்த ஜிஎஸ்டி நம்பரை நம்மளுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல் இருந்து இன்வாய்ஸ் போர்ட்டலுக்கு அப்டேட் பண்ணிக்கலாமான்னு சொல்லி இந்த ஆப்ஷன் கேக்குது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸ் போர்ட்டலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும் நம்ம கஸ்டமரோடதுங்க. ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லா நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டேலிக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு இந்த எரர் ரிப்போர்ட்குள்ள வந்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்க மார்க் ரிசால்வ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருங்க. ஸோ இந்த மார்க் ரிசால்வ் கொடுத்துட்டு நீங்க திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்ட் ஃபார் இன்வாய்சிங் இந்த பாக்ஸ்க்குள்ள இங்க வந்துட்டு இந்த ரெடியா இருக்கக்கூடிய நம்ம இந்த இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் பார் கொடுத்து செலக்ட் பண்ணி சென்ட் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து என்ன ஆயிரும்னா ஜென்ரேட் ஆயிருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான சொல்யூஷனுங்க. இப்போ நான் வந்து எந்த ஒரு இன்வாய்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இது பிளாங்கா இருக்கு. நீங்க வந்து உங்க லைவ்ல பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆயிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க டேலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.